அஸ்ஸலாமு அலைக்கும் வரகாத்து. வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி. இது என்ன ஸ்டால் ஆஜா இது? அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து மக்கள் உரிமையுடைய மக்கள் உரிமை. ஆமாம், சரிங்க ஐயா. மக்கள் உரிமை வாரப்பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கோம். அரங்கம் இது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய வாரப்பத்திரிகை மக்கள் உரிமை, அதனுடைய அரங்கம் இது அமைச்சிருக்கும். இதனுடைய முதல் காரணம் என்னன்னா, சரிங்க ஐயா, நம்ம சகோதரர்கள் வந்து வரலாறு, இலக்கியம், பொருளாதாரம், அரசியல் இதெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சிருக்கு. சரிங்க ஐயா. மார்க்கம் தெரிகிறதுக்கு காட்டுற ஆர்வத்தை விட இதுலேயும் கொஞ்சம் அவங்கெல்லாம் ஆர்வம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சரி பல்வேறு சிறந்த புத்தகங்களை வந்து நம்ம இங்கே காட்சிப்படுத்துறீங்க. இது ஒரு சாம்பிள் தான் வச்சுருக்கீங்க, நிறைய புத்தகம் இதெல்லாம் வச்சுருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவர் டாக்டர் ஜவஹர்லால் இருக்காங்க இல்லையா? ஆமாம், தலைவராக இருக்காரு. ஆமாம், அவங்க எழுதின புத்தகங்களையும் நம்ம இங்கே வந்து காட்சிப்படுத்துறீங்க. இது என்ன தலைப்புல? தித்திக்கும் திருப்புனைகள், தித்திப்பான திருமுறை, அப்படி திருப்புமுனைகள். என்ன ஆச்சார் புத்தகம் அது? இஸ்லாத்துக்கு தழுவுனவங்களுடைய வரலாறுனா முழுசா இல்ல, ஓரளவு சாம்பிள் மாதிரி. மனசை எப்படி மாத்திச்சு, இஸ்லாம் எந்த கவர்ச்சி, எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது. அவங்களா வந்தது தான் இதெல்லாம். நம்மளா காசு கொடுத்து பணம் கொடுத்து வந்து 25 பேரோட ஒரு சாம்பிள் அனுபவங்களை வந்து நம்ம போட்டுருக்கோம். 22 பேரோட அனுபவங்களை போட்டிருக்காங்க. தித்திப்பான திருப்பு முனைகள். இது இந்தியா மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் அவங்க சம்மந்தப்பட்டு வந்தவங்க. இவங்களாம் அது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலேருந்து வந்தவங்க. பல நாடுகளில், பல ஊர்கள்லேருந்து வந்தவங்க. ஜெர்மனி இந்த மாதிரி உள்ள நாடுகளில் இஸ்லாத்தை தழுவினவங்களுடைய அனுபவங்களை எழுதிங்க, எப்படி அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. தலைவரோட இன்னொரு புத்தகம் வந்து இது அவசியம், முஸ்லீம்கள் அவசியம் படிக்க. இது என்ன தலைப்பு ஆச்சார்? இது ரியான்னு சொன்னா இணை வைப்புலயே ரொம்ப சின்ன இணை வைப்பு. அப்படின்னா புரியல ஆச்சார். அப்படி அதாவது நம்ம ஷிர்க்குன்னு சொல்றோம்ல. ஆமாம், அல்லாஹ்வை வந்து மாற்றமா 2 பேர் 3 பேர் 4 பேர் இருக்க மாதிரி. ஆமாம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஷிர்க்கு. அது வந்து மிகப்பெரிய ஷிர்க். என்னன்னா அல்லாஹ்வுக்கு நேரடியான இணை கற்பிப்பு. இது என்னன்னா மறைவான இணை வைப்பு. அது எப்படி ஆச்சார்? இது எப்படின்னா நமக்கு தெரியாமையே நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு இந்த தற்பெருமை இருக்கு இல்லையா? ஆமாம், அது ஒரு ரியா தான். சரியா? என்ன வைக்கிறது? அது ஆமா, அது நிறைய பேருக்கு இது ஹேபிட்டே இருக்கு. ஆமா, அதுதான் இதுல வந்து தெளிவா மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ரியா என்றால் என்னங்கிறது எழுதியிருக்காரு. இது எழுதினது ஜவஹர்லால் அவர்கள். இது எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், தமிழ்நாடு முஸ்லீம் தலைவராக இருக்கக்கூடியவர். இந்த புக்கு இன்ஃபேக்ட் இது வந்து கொஞ்சம் இப்போ கம்மியாக, இது வந்து எழுதுனது யாசிர் அல் கர்லாவி அப்படிங்கிற யாசிர் அல் காலி இருக்கார் இல்லையா, அவரோட புக்கு தான். ஜவஹர்லால் சாஹிப் வந்து அதை தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேட்டராக. இந்த விஷயத்தில் அவங்க டிரான்ஸ்லேட்டரு, இது வந்து அவங்க தொகுப்பு எடுத்து எழுதியிருக்காங்க. அவரே எழுதினது, இது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. சரி அண்ணா, இது வந்து பாலஸ்தீன வரலாறு. கொஞ்சம் இருங்க ஆச்சா.